அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற வாரங்கள் 2/2/2026 முதல் 8/2/2026 வரை இந்த ஒரு வார கால பலன் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன இந்த வாரத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். வாரத்தில் உங்களுக்கு ஆரம்ப நாட்களிலே ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அதாவது செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. மீண்டும் அந்த ராசிநாதனுக்கு உங்களுக்கு உச்சம் பெற்றதோடு இல்லாமல் சூரியனோட சேர்ந்துருக்காரு. பொதுவாகவே இப்போ இந்த ராசியில் இப்போ உச்சம் பெற்றது இல்லாமல் சூரியனோட சேர்ந்துருந்தாலே உங்களுக்கு எப்படின்னா, ஆரம்பத்தில் சூரியன் செவ்வாய் பகையாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால இப்போ இந்த வாரத்தில் ஏதோ ஒரு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அது சுப விரயங்களாக அது வந்திருக்கும். அதாவது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இல்லைன்னா புதுசாக மனை போட்டிருப்பீங்க, எல்லாம் பத்திரப்பதிவு பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இல்லைனாலும் இந்த வருங்காலங்கள் அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு இல்லையா, அதுவும் சூரியன் வீட்டில் சனி வீட்டில் உச்சம் பெற்றிருக்காரு இல்லையா, அதனால் கண்டிஷனாக பூமி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். புதுசாக நீங்கள் மனை போடணுன்னா அதை போட்டுக்கலாம். இல்லை ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும்னு தைரியமாக பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் எதுவுமே கிடையாது. மேசராசி நம்மளுக்கு எந்த சந்திராஷ்டமம்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவும் சிறப்பான ஒரு வாரமாக உள்ளது. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.